ஹீரோ அந்த பொய்யான சஞ்சுவை விசாரிக்க அப்பதான் அவன் சொல்றான் அவன் சஞ்சுவோட ஃப்ரெண்டுன்னு. தன்னோட அம்மாக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச சஞ்சு ஊருக்கு திரும்பி வர அப்ப ஆக்சிடென்ட்ல செத்துட அவனோட ஃப்ரெண்ட் இருக்கிற கொஞ்ச நாளைக்காவது அந்த அம்மா தன்னோட பையன் கூட இருந்ததா இருக்கட்டும் பொய்யா நடிச்சான்னு சொல்ல இது எல்லாத்தையும் கேட்ட ஊர் பெரியவர் மனசை மாத்திக்கிட்டு தன்னோட மனைவி கிட்ட அவனை கூட்டிட்டு போக அந்த அம்மா இவள் நாள் பார்க்காத அவங்களோட பையனா நினைச்சு அவனை கட்டி பிடிச்சு அழுறாங்க. இங்க ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு அந்த குடும்ப கதையை சொல்ல ஹீரோக்கு தெரிஞ்சிடுது இந்த கதைக்கும் இப்ப நடக்கிற கொலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு. அந்த காலத்துல எடுத்த ஸ்கூல் போட்டோவை பாக்குறான். அப்புறம் தான் புரியுது இப்போ இறந்து போற குழந்தைங்க அப்பா எல்லாரும் அந்த கிளாஸ்ல ஒன்னா படிச்சவங்க. அப்போ அந்த கிளாஸ்ல படிச்ச அலைவாழ் குடும்பத்தோட முதல் பையன் தான் இந்த கொலைக்கு காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. இங்க இந்த பொண்ணையும் அவளோட தம்பியும் யாரோ கடத்திட ஹீரோ அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட அந்த மலைவாழ் குடும்ப பையனை பத்தி விசாரிக்க அது பழைய ரெக்கார்ட்ஸ்ல தான் இருக்குன்னு உள்ள போய் எடுக்க போக இங்க ஹீரோ ஒரு பல்ஸ் செட்டை பாக்குறான். அப்பதான் ஹீரோக்கு புரியுது இந்த ஹெட் மாஸ்டர் தான் கொலைகாரன்னு. ஏன்னா அந்த சம்பவத்துல இந்த மேல் ஜாதி பசங்க அந்த மலைவாழ் பையன் பல்ல பிடிக்கிட்டாங்கன்னு. உடனே ஹீரோ ஹெட் மாஸ்டரை தேட பார்த்தா அவர் உள்ள காணும். ஹீரோ கூட வந்தவன் ஹெட் மாஸ்டர் எப்பவுமே ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு இடிஞ்சு போன வீட்டுக்கு போவாருன்னு சொல்ல ஹீரோ தன்னோட மகளை கூட்டிட்டு அங்க போறான். பார்த்தா அங்க அந்த இறந்து போன ஒவ்வொரு குழந்தைங்களோட பொருளும் மாட்டிருக்கு. ஹீரோ உள்ள போய் பார்த்தா அந்த ஹெட் மாஸ்டர் இந்த பொண்ணையும் அவளோட தம்பியும் கடத்தி கட்டி போட்டு காண்டாரா வேஷம் போட்டு ஆடிட்டு இருக்க. அப்ப இன்னொருத்தன் காண்டாரா வேஷம் போட்டு வரான். பார்த்தா அவன் வேற யாரும் இல்ல இவ்வளவு நாள் சஞ்சுவா வீட்டுல இருந்தவன். அவனும் ஹெட் மாஸ்டரும் தான் அந்த மலைவாழ் குடும்பத்துல மிச்சம் இருக்கிற ஆளுங்க. இவ்வளவு நாள் கொலை பண்ணதும் அவங்க தான். அவங்க கோவம் நியாயமானது தான். ஆனா அதுக்காக அப்பாவி குழந்தைங்களை கொண்டது தப்புன்னு ஹீரோ அவங்களை எதிர்த்து சண்டை போட்டு இந்த பொண்ணையும் பையனையும் காப்பாத்திறான். கடைசியா ஊரை விட்டு கிளம்பும் போது அந்த அம்மா தன்னோட பையன் சஞ்சு சொல்லிக்காம போயிட்டான். அதனால அவனுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான்.